அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 48% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 25%, இலங்கைக்கு 1000 ரூபாயும் வழங்குறாங்க. ஜெமியாக்குள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. ஆனால் 1.25 தினார் தானே அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் மெஷின்கள்லையும் மறவிடுவாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிருவாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமாதாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பணம் அனுப்பும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு டிஸ்பிளே பார்க்க சொல்லுவாங்க, அல்லது ஒரு டூப்ளிகேட் பேப்பர் கொடுப்பாங்க. தயவு செய்து சரியாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதுலேயும் பிளவிட்டுருக்குறாங்க. அதனால் கூட பணம் உடனே போகாமல் ரொம்ப நாளாகி தொடர்ந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போய் மெனக்கிட்டுருக்குறாங்க. ரொம்ப கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போல் இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் பணம் அனுப்பும்போது கிட்டத்தட்ட 200, 300, 400 தினார் அனுப்பும்போது உங்களுக்கு எப்படியுமே இந்த சாதாரணமாக கூகுளில் இருக்கிற ரேட்டையும் விட கம்மியாக தான் சில நேரங்களில் கிடைக்கும். ஆனால் அதே 100 தினார் அனுப்புகிறதா இருந்தால் நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. மெஷின்களில் தற்போதைய சூழலில் 1000 ரூபாய் விழுந்திருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் 100 தினாருக்கு மேலேயும் பணம் அனுப்பலாம். ஏன்னா மெஷினுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் சம்மந்தம் இல்லை. அதே போல் முடிந்த வரைக்கும் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்ற சகோதர சகோதரிகளும் பிரயோஜனப்படுவாங்க. அதே போல் உங்களுடைய வீட்டு பணிப்பெண்களுக்கு ஓட்டுநர்களே முடிந்தால் இந்த மாதிரி வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 775 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 738 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 709 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 700 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை ஒரு 2-3 நாளாகவே ஒரே நிலையிலே இருக்குது. இந்த அமுக்கம் தான் சரியில்லை. மேலே போகுமா கீழே வருமானே தெரியல. ஆனாலும் இந்த விலை கம்ஃபர்டபுள் தான். நேரத்தோடு இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு நகை வாங்கணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. விலை கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. குவைத்திலும் தற்போது டேக்ஸ் வரி வரும் அபாயம். அதே போல் வெளிநாட்டவர்கள் ரெமிட்டன்ஸ் பணம் அனுப்புறதுலையும் நாம் வரி அறவிடலாம். நம்மளுக்கு இவங்களும் ஒரு பெரிய ஒரு ஆபத்து தான். இந்த பெண்மணியும் ரெமிட்டன்ஸ் நாட்டுக்கு பணம் அனுப்புறதுலேயே கை வைக்க போகிறாங்க. 1000க்கும் அதிகமான போலி முகவரிகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் இந்த டேக்ஸ் அதிகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஹொசைனியா பகுதிகளில் அதிரடியான சோதனை. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குவைத்துடைய அல் அஜ்ரி சயின்டிஃபிக் அறிவியல் மையம் எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகமான வெப்பநிலையை குவைத் எதிர்கொள்ளும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக 13 நாட்களுக்கு தொடரும் இந்த வெப்பநிலை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் வெளியில் போகிறவங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விடயம், முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள், முடிஞ்சால் அதை செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இந்த வெயில் அதிகம் என்றதால இந்த பறவைங்க தண்ணிக்காக அலைஞ்சு திரியுதுங்க. அதுக்கு தான் தண்ணி பிடிச்சிட்டீரேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளில், உங்களோட ஏரியாக்களில் இந்த மாதிரி பக்கெட்டுகளில் இல்லை ஒரு ஏதாவது ஒரு இதில் தண்ணியை பிடிச்சி வைங்க. இந்த பறவைகளுக்காக பாவம். சகோதரி அவர்களுக்குமே ரொம்ப நன்றி. முடிந்தால் நீங்களும் உங்களுடைய வீட்டில்
சில வீடுகளில் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. கேளுங்க, அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வைங்க. பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், அல்லது இந்த பறவைகளாக இருக்கலாம். அவைகளுக்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும் இது தண்ணீர் வைக்கிறது. ஏன்னா அந்தளவு வெப்பம் குவைத்தில் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வெப்பம். வெளியில் ஒரு மணி நேரம் கூட நிற்க முடியாது. தொண்டையெல்லாம் வறண்டு வாயெல்லாம் காஞ்சி போகிற அளவுக்கு வெப்பம் அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்களில் மறக்காமல் எல்லாருமே அதிகளவு தண்ணீர் பருகுங்க. காதிம் டு ஷோன் இன்றிலிருந்து ஆரம்பம். ஆனாலும் பலருக்கும் இது வந்து பயனளிக்கவில்லை. ஒரு நிம்மதியே இல்லை. இருந்ததையாவது கடைசியில் அந்த ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இக்கரை கக்கரை பச்சைன்ற மாதிரி, அல்லது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த பழமொழியை கொண்டு வர வேண்டிய காரணம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் போய் காதிமில் வேலை செஞ்சுருந்த கஃபீல்கிட்ட, பாபா எனக்கு ரிலீஸ் வேணும், நான் ஷூனுக்கு மாற போகிறேன், நீ எனக்கு ரிலீஸை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கேட்டதோடையே, அடடா நம்ம வருமானத்துக்கு ஆப்பு வச்சுட்டாங்களே கவர்மெண்ட், ஏற்கனவே இந்த கடுப்பில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் போய் அவங்கள்ட்ட எனக்கு ரிலீஸை கொடுத்துருங்க, நான் அவங்கள்ட்ட இனிமேல் அக்காம அடிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு கேன்சல் பண்ணியே விட்டுட்டாங்க, ஒரு சிலர் இன்ஹாஸ் அப்படின்னு கேஸை போட்டு விட்டாங்க, ஒரு சிலர் இல்லை கொடுக்க முடியாது, இன்னும் 2 வருஷம் வேலை செய்ய அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்குது தொழிலாளர்களுக்கு. அதே போல் நீங்கள் இப்போ இந்த காதிம் ஷூன் மாற போகிறீங்களா இருந்தால், இன்றைய தினம் நீங்களும் மனித வளத்துக்கான பொது ஆணையத்துக்கு உங்களுடைய கஃபீலோட, புதிய கஃபீல் பழைய கஃபீல், ஷூனில் இருக்கக்கூடிய கஃபீல் மற்றும் பழைய கஃபீலோட போனீங்கன்னா உடனே அந்த இடத்துல 50 தினார் கட்ட வேண்டி வரும் உங்களோட புதிய கஃபீல், ஷூன் கஃபீல். அதுக்கப்புறமா உங்களை வந்து அவருக்கு மாற்றி விட்டுருவாங்க. வருடாந்திரம் 10 தினார் கட்டி உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கணும். மற்றபடி அக்காம அடிக்கிறது மற்ற இதர எல்லா செலவுகளும் இந்த ஷூன் வீசாவில் அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு 400-500 தினார் போயிடும். அதே போல் சில கஃபீல்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. என்னுடைய கஃபீல் சாபர் போயிருக்கிறாரு, அவர் வாரத்துக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நாட்டுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 9ஆம் மாதம் 12ஆம் தேதியோட எதிர்வரும் 9ஆம் மாதம் 12ஆம் தேதியோட இது முடிவடையுது. அதுக்கப்புறமா வேறொரு கஃபீல்கிட்ட மாறவே முடியாது. சொந்த கஃபீல்கிட்ட கம்பெனி இருந்தால் மட்டும்தான் மாறலாம். அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அதே போல் இந்த அப்ரோட்டில் இருக்கிற கஃபீல்கள் ஆன்லைனில் சஹல் மூலமாகவே உங்களுக்கு வந்து தனாசிர் கொடுக்கலாம். இதோ அதுக்கான வீடியோ ஃபேஸ்புக்கில் இது தனி வீடியோவும் போட்டிருக்கேன்னு போய் பாருங்கள். التحول الرقمي في وزارة الداخلية تسهيلا وتيسيرا للأخوة المواطنين. أطلقت الإدارة العامة لنظم المعلومات بالتنسيق مع قطاع شؤون الإقامة خدمة نقل إقامة عامل منزلي من كفيل لآخر حصريا عبر تطبيق سهل، وذلك بالدخول إلى خدمات ومن ثم اختيار خدمات شؤون الإقامة واختيار خدمة نقل إقامة العمالة المنزلية من كفيل لآخر، علما بأن في المرحلة الأولى تقتصر فقط على الإناث، والمرحلة القادمة سوف يسمح للكفلاء تحويل إقامة العمالة الذكور. حيث يقوم الكفيل الحالي بتقديم طلب تحويل الإقامة من كفالته إلى كفيل آخر من خلال اختيار العاملة من قائمة المكفولين ومن ثم إدخال الرقم المدني للكفيل الجديد. بعدها يتم إرسال إشعار للكفيل الجديد لتأكيد موافقته من عدمه، ويحق للكفيل الحالي إرسال إشعار واحد وصلاحيته 2 ساعات فقط لتنفيذ العملية بمجرد الإرسال، ويحق له إرسال إشعار آخر في حال تعذر إتمام العملية، بشرط أن يكون الكفيل كويتي الجنسية متزوج ولا يقل عمره عن 18 سنة، بالإضافة على عدم توافر موانع على الكفيل الجديد والعاملة المنزلية المراد تحويل إقامتها. وفي حال الموافقة من الكفيل الجديد يتوجب عليه شراء تأمين صحي جديد للعاملة باسم الكفيل الجديد، ومن ثم الضغط على زر موافق لتأكيد عملية التحويل ودفع رسوم الإقامة. وزارة الداخلية تشكركم على استخدامكم خدماتها الإلكترونية. இந்த வீடியோ தனியாக இந்த வீடியோ மட்டும் வேணும்னா என்னுடைய சர்ஃபான் பிஏ vlog ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். அவசர தகவல்,
உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா போலி முகவரிகளை கோப்பை திறக்கிறார். சூழ்ச்சியாளர்களை வெளிக்கொணர அனைத்து பகுதிகளிலும் விரிவான கணக்கெடுப்பை நடத்த முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு செயலாளருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் சிகில் தகவல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். தற்போது மீறுபவர்களை ஸ்கிரீனிங் செய்த பிறகு ஆயிரக்கணக்கான குடியிருப்பு முகவரிகளை ரத்து செய்தது குவைத்துடைய சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம். அவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஃபேக்கான வீசாக்களில் போலியான கம்பெனிகள் இருக்குன்னு நம்பி வந்து கடைசியில் பார்த்தா என் கிணத்த காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தேடி வந்த கம்பெனியே இருக்காது. மேக்ரான் கம்பெனின்ற மாதிரி கடைசியில் போயிடும். இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமையில் வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்கத்தால் குவைத்துடைய அரசாங்கத்தால் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதே இந்த ஏமாற்று வேலை பார்த்தவங்க இந்த அட்ரஸை ஃபேக்காக கொடுத்து ரெடி பண்ணினவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுடைய அக்காமை அடிக்கும் போதோ அல்லது உங்களுடைய கம்பெனி ரைடு வந்து பிடிச்சி உங்களுக்கு ஒரு அட்ரஸே இல்லாமல் எப்படி இந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது தான் தெரியும். யாருக்குமே இந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கலாம். ஷவர்மா உணவுக்குள் 1.253 மில்லியன் பவுண்ட்களை குவைத்துக்கு கடத்த முயன்ற எகிப்திய பயணி ஒருவர் கைரோ சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இவர் குவைத்துக்குள் இந்த பணத்தை கொண்டு வர முயற்சி செய்திருக்கின்றார். 1.253 மில்லியன் பவுண்ட் அமெரிக்கன் இல்லை, என்னது எஜிப்தியன் பவுண்டு. இந்த எஜிப்தியன் பவுண்டு பார்த்திங்கன்னா இந்த குவைத்துக்குள்ளே கொண்டு வந்திருந்தாருன்னா லீகலாக இல்லாமல் இல்லீகலாக இது வந்திருக்கும். ஷவர்மாவில் வச்சு சுற்றி கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். சட்டவிரோத பணங்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகரித்து வரதால தான் என்னவோ தெரியலை, இது புதிய ஒரு திட்டமாக அறிவிக்கிறாங்க அமைச்சர்கள் குழு. ஒவ்வொரு நபரும் தகவலுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கும் அவர் கோரப்பட்ட நாளிலிருந்து 21 நாட்களுக்குள் தகுதி வாய்ந்த அதிகாரிக்கு சரியான முறையில் தன்னுடைய வருவாய்த்துறைக்கான கணக்கெடுப்பை வழங்குவதற்கு உறுதியளிக்க வேண்டும். நிதி அமைச்சர் செயல்படுத்தும் பொறுப்புடையவர். மேலும் ஒவ்வொருவரும் அதற்கு தேவையான எந்த தகவலையும் வழங்க வேண்டும். தனக்கிட்ட இருக்கிற சோர்ஸ், என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போ 1000 தினார் இருக்குன்னா அந்த 1000 தினார் எப்படி வந்துச்சு அப்படின்ற கணக்கு கொடுத்தே ஆகணும். இதில் இந்த நாட்டில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்காக இங்கே இந்த ஊண்டியல் மூலம் பணத்தை அங்கே கைமாற்றிட்டு இங்கே டினார்களில் சேர்த்து வச்சிருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம். உங்களுடைய வருவாய்க்கு மீறி உங்கள்கிட்ட அதிகமான பணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அரசுடைமையாக்கப்படும், உங்களுக்கும் கைது செய்யப்படலாம். அதனால் தயவு செய்து தவறான வழிகள்லையோ தவறான முறைகள்லையோ பணங்களை ஒன்று சேர்க்க முயற்சிக்காதீங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவல், நம்மளுக்கு ஒரு எதிரி மாதிரியே நடத்துவாங்க இந்த பெண்மணி. இவங்க தலால் அல் முல்லா, இவங்க ஒரு வழக்கறிஞர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் கருவூலம் ஆண்டுக்கு 221 மில்லியன் தினார்களை வரி விதிப்பதன் மூலம் பெறுகிறது என்று நாங்கள் நம்பினால் அது 10 ஆண்டுகளில் பெற்ற தொகையின் மதிப்பு எவ்வளவு? வெளிநாட்டவர்களுடைய ரெமிட்டன்ஸ், வெளிநாட்டவர்கள் பணம் அனுப்பும் அந்த வேலை திட்டத்தில் நாங்கள் வரியை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டால் நிச்சயமாக பெரிய அளவான தொகை நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வயிற்றில் அடித்து நீங்கள் போட்டுக்க போகிறீங்க, அது உங்கள் நாட்டுக்கு டெவலப், அப்படித்தான் கேட்க தோணுது. ஏன்னா இப்போதைக்கே 1.25 தினார் அறவிடுறாங்க எக்ஸ்சேஞ்சுகளில். இப்போ இன்னும் அதிகமாக வரி விதிச்சு இன்னும் ஏதாவது புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா கடைசியில் 1.5 தினார் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை 5 தினார் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் போனால் கடைசியில் ஊண்டியல் காரணம் தேடி தான் மக்கள் மறுபடியும் வருவாங்க. ஆனால் எல்லாமே தலைகீழாக தான் நிற்குது, பார்க்கலாம். ஆனால் எதிர்வரும் நாட்களில் வரிக்கு கணக்கு காட்டியே ஆகணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் எவ்வளோவா இருந்தாலும். குவைத்துடைய பல ஹுசைனியா பகுதிகளுக்கு நேரடியாக விஜயம் செய்திருக்கின்றார் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அஹமத் அல் சபா அவர்கள். குறிப்பாக இந்த நாட்களில் ஹுசைனியாக்களில் அதிகமான ஜனப்புழக்கம் இருக்கும்.
டெலிவரி ஓட்டுநர்கள், வீட்டு வாகன ஓட்டுநர்கள், கனரக வாகன ஓட்டுநர்கள் தயவு செய்து இந்த ஹுசைனியாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போனீங்கன்னா ரொம்ப கவனம். அதே மாதிரி நல்ல டிராஃபிக் இருக்கும் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹுசைனியாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமான டிராஃபிக் இருக்கும். அதனால் தயவு செய்து ஓட்டுநர்களே எந்த பகுதிகளுக்கு போனாலும் வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஹுசைனியாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமானவர்கள் வந்து ரோடு கடப்பாங்க. அதுவும் குவைத்தி குடிமக்கள் சொல்லவா வேணும். தன்னுடைய வீட்டுக்குள்ளே முன்னாடி முற்றத்துக்கு போயிட்டு வர மாதிரி கடலோரம் இல்லை வீதிகளில் நடுவில் வந்து நடப்பாங்க. கடைசியில் விபத்துக்குள்ளாயினா பிரச்சனையில் மாட்ட போகிறது நீங்கள் தான். அதனால் ரொம்ப கவனம். அடுத்ததாக மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். படகோட்டிகள் இந்த நாட்டில் வந்து மீன் தொழிலுக்காக கடலுக்கு போகிறவங்க அல்லது சுற்றுலா பயணிகளை இந்த நாட்டுக்குள்ளே கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறவங்க, உள்துறை அமைச்சகம் அனைத்து கடற்படை மற்றும் கப்பல்களுக்கும் AIS சுய அடையாள சாதனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. கடலோர காவல் படை இதை தொடர்ந்து கண்காணிக்கும். ஒருவேளை இதை நிறுத்தினாலோ அல்லது இது இல்லாமல் கடலுக்கு சென்றாலோ 500 தினார் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்தவரை இப்போ அதிகமாகவே போதைப் பொருள் கடத்தல் அதிகரிச்சிருக்குது. அதனால் கடலில் வர எல்லா போட்களையும் வந்து ரேடாரில் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான சூழல்கள் உருவாகுதுன்னு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டம். மின்சாரம் ஓவர்லோட். தற்போது லிமிட்டையும் தாண்டி மின்சாரம் வந்து குவைத்தில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு குடியிருப்பு பகுதிகள்லையும் அதிகமான மின்சாரங்கள் யார் யார் பாவிக்கிறாங்க. ஒருவேளை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நிறைய வந்து லைட் யூஸ் ஆகுதா, ஃபேன் யூஸ் ஆகுதா, ஏசி யூஸ் ஆகுதா, இதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்களே பாருங்கள், நேற்றைய தினம் எனக்கு இந்த வீடியோ சகோதரர் அனுப்பியிருந்தார். உமல் ஹைமானில் மின்சாரத்தை சிக்கனமாக பாவிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாருங்கள், இந்த ஹதீகாவில் 12 மணி ஆகியும் இந்த லைட்ஸ் எல்லாம் அப்படி ஓனில் தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களில் லைட்ஸை ஆஃப் பண்ணினா கூட நிச்சயமாக அதுலேயும் ஒரு மின்சார சிக்கனம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தான் எதாக இருந்தாலும் சொல்லுவாங்களே தவிர ரூல்ஸ் ரெகுலேஷன் அது அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலை. சரி, எதுக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மின்சாரத்தை சிக்கனமாக பாவிப்போம். இப்போ ரீசெண்டாக குவைத்துறை முனிசிபாலிட்டி உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவித்தாங்க 500 தினார் அபராதம் அப்படின்னு. படிக்கட்டுக்கடியில் வந்து ஏதாவது பொருட்கள் வச்சுருக்கிறது, அதே மாதிரி அறைகளில், பேஸ்மெண்ட்களில், மொட்டை மாடியில் ஏதாவது தீப்பற்றக்கூடிய மாதிரி பொருட்கள் வச்சுருந்தா 500 தினார் அபராதம். அதே போல் நிறைய அப்பார்ட்மெண்ட்களில் லீவு போயிருப்பாங்க சிலர், வந்து பொருட்களை சேகரித்து வச்சுருந்துப்பாங்க. ஆனால் மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த பொருட்கள் எங்குமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கிளீனிங் குவைட் வேலை திட்டம் நடக்குது. நேற்றைய தினம் பாருங்கள், ஜஹரா கவர்னரேட், ஹவாலி கவர்னரேட் எப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு.
பார்த்தீங்க தானே, எத்தனை பேர் பார்த்தீங்க வீடியோ ஃபுல்லாகவே? பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அழகழகான கட்டில்கள், கபேட்கள், மெத்தைகள், இந்த மாதிரி எத்தனையோ பொருட்களை அள்ளி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே குப்பையாக இருந்ததுக்கு நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அதை வந்து சேமித்து வைக்க முடியாது. தேவைக்கு அதிகமாக சேமித்து வச்சாதான் பிரச்சனை. ஏன்னா அதால் தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தான் பொதுவாகவே சொல்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்களில். தேவையில்லாத பொருட்களை சேகரித்து வைக்கிறதால தேவையில்லாத தீ விபத்துக்களையும் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு. அதனால் தயவு செய்து உங்களுடைய உயிரையும் மற்றவர்களுடைய உயிரையும் சேர்த்து பாதுகாக்கக்கூடிய மாதிரியே இந்த நாட்டில் இருந்துட்டு போயிருங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹாதிம் டு ஷூன் இன்றைக்கி பலரும் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் எல்லாமே சரியாக வெற்றி பெற நானும் துவா செய்கிறேன். அதே போல் வெயிலில் தயவு செய்து நடமாடுறதை குறைச்சிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா இந்த சூழல் மிகப்பெரிய ஆபத்தான சூழல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.